இது பீக்கங்காய் தோல். இது தோலில் வந்து ஊறுகாய் செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டு காஞ்ச மிளகாவை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததை ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில். இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கணும். இஞ்சி நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. பீர்க்கங்காய் தோலை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பீர்க்கங்காயும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். லைட்டா வதங்கட்டும். ஒரு நெல்லிக்காய் சைஸை விட சின்ன சைஸ் புளி நார் இல்லாத எடுத்து அதில் போட்டு வதக்கிக்கணும். இதுல புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்துக்கிறதுனால நல்லா செரிமானத்துக்கு நல்லது. தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த பீர்க்கங்காயை எல்லாம் சாம்பார்ல போடலாம், பொரியல் பண்ணலாம், கூட்டு செய்யலாம். அந்த தோலை வச்சு இப்படி புதுசா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். திரும்ப திரும்ப நீங்க பீர்க்கங்காயை வாங்கி இதே மாதிரி செய்வீங்க. என்கிட்ட பீர்க்கங்காய் ஒன்று இருந்தது. அதுல அப்படியே ஒன்றை போட்டு அரைக்கிறதுக்கு நிறைய வராது. அதனால இந்த தழையெல்லாம் நான் போட்டுட்டேன். நீங்க வெறும் இந்த தழையெல்லாம் மட்டும் போட்டு ஊறுகாய் செஞ்சு தனியா சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம அரைச்சதும் நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதை வானல்ல இருந்து தட்டுல மாத்தியாச்சு. இது ஆறுனதும் அரைச்சி எடுத்து வந்துடலாம். வதக்கின பொருள் எல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. அதுக்கு தேவையான கல் உப்பும் போட்டாச்சு. இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப தாளிச்சிடலாம். வானல் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். நல்லா வெடிச்சு வரட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம்.
அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இது வதங்கி வரட்டும். அப்போ வதங்கி வந்ததும் எண்ணெய் சுருண்டு வரும், நல்லா வானல்ல ஒட்டாத வரும். அந்த டைம்ல ஊறுகாயை இறக்கிக்கலாம். வானல்ல இறக்கி வச்சிடலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்ப வானல்ல ஒட்டாத வருது பாருங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளுக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வானல்ல இருந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம்.